கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வசனம் உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற ப்ராமிஸ் என்னன்னா, உன்னை மேன்மையாக வைப்பேன் சகல ஜாதிகளிலும். பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்! அவர் கேட்குற ஒரே காரியம் என்னுடைய கற்பனைகளை நீ கை கொள்ளு. நான் சொல்கிற கற்பனைகள், பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனைகள் இருக்கும் பார்த்தீங்களா? மோசே கையில் ஆண்டவர் கொடுத்து இது ஜனங்களிடத்துல நீ சொல்லு, அவங்க இந்த கட்டளைகளை மீறக்கூடாதுங்கிறத அவர் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் 2 காரியத்தை இங்கே சொல்கிறாரு. ஒன்று, கட்டளையை மீறக்கூடாது, கட்டளைகள் எல்லாத்தையும் நீ கவனமாக ஃபாலோ பண்ணணும். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, 2 கட்டளைகள். ஒன்று முதலாவது, தேவனாகிய கர்த்தரை நீ முழு மனதோடு, முழு ஆவியோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நீ அன்பு கூறணும். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சரண்டர் பண்ணி நீ அன்பு கூர்ந்து அவருக்கு வேண்டிய காரியங்களை நீ செய்யணுங்கிறது போட்டிருக்கு. 2வதாக, ஒன்றை நீ நேசிக்கிறத போலயே நீ பிறனையும் நேசிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பிறருக்கும் உதவி செய்யணும். இப்போ எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்க எனக்கு நல்லா இருக்குன்னா, இதே மாதிரி ட்ரெஸ்ஸு இன்னொருத்தவங்களும் போடணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் நீ செய்ய, அதே மாதிரி செய். ஒன்றை நீ எப்படி கவனிச்சிக்கிறியோ அதே போல் நீ மற்றவங்களையும் கவனி அப்படின்னு சொல்கிறாரு. வேதத்தில் எல்லா இடங்கள்லையும் ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், குஷ்டரோகிங்க, இன்னும் குருடர்கள், கை காலில் வராதது, அனாதைங்க, இவங்க எல்லாத்தையும் விட்டுறாத. நீ மாத்திரம் நல்லா சம்பத்தாக இருந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பெரிய காரியம் கிடையாது. நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஆனால் நீ ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் விடாமல் அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். அப்போ இந்த 2 கட்டளைகளையும் நம்ம விடாமல் இந்த புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாக இருக்கிற நம்ம செய்யணும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதை செஞ்சோன்னா போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னையை நான் மேன்மையாய் வைப்பேன், எல்லாரை காட்டிலும், சகல ஜனங்களை காட்டிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிச்சயமாக இது நடக்கும். பாருங்களேன், என்னோட வாழ்க்கையில் நம்ம கட்டளைகளை மீறக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம செய்யும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் நல்லா விரிவாக கொடுத்துருப்பாங்க. அதை தான் ஷார்ட்டாக 2 கட்டளைன்னு புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. பழைய ஏற்பாட்டில் பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களோட பொருளை இச்சிக்கக்கூடாது, களவு செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. முதலாவது என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு சொரூபத்தை செய்து, ஒரு உருவத்தை செய்து கடலுக்கு அடியிலிருந்து மேலேயோ இந்த மண்ணினாலேயோ கல்லுனாலேயோ கிளே, அதாவது களிமண்ணாலேயோ தங்கத்தினாலேயோ வெளியினால ஏதோ ஒரு விக்கிரகத்தை செய்து அதை வணங்காதுன்னு சொல்கிறாரு. உன் கைப்பட்டு செய்கிற ஒரு விக்கிரகம் கடவுளாக முடியாது, அதனால நீ அதை வணங்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லித்தரார். இதெல்லாம் தான் அவர் கொடுத்த அந்த 10 கற்பனைகளில் வருது. இதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நீ கட்டளைகளை மீறாதபடி, இன்னும் நான் சொல்கிற வார்த்தைகளை செவி கொடுத்து அதன்படி நீ செய்கிறதா இருந்தால் நான் உனக்கு என்ன செய்வேன்னா, சகல ஜனங்களை பார்க்கிலும் உனக்கு நான் மேன்மையாக வைப்பேன்னு சொல்கிறாரு. இது இன்னொரு இடத்துல செப்பனியா 3:20 சொல்கிறாரு, சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு வசனமும், அதில் இருக்கக்கூடிய சத்தியங்களும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராமிஸ், அவர் கொடுக்குற வாக்கு தத்தங்களும் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த பைபிளை கீழே வைக்க முடியாது, அவ்வளோ தூரம் இருக்குது. ஆண்டவர் இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-14 ஃபுல்லாக இந்த மாதிரி ஆசீர்வாதங்களாக இருக்கும். நீ வெளியில் போகும்போதும் ஆசீர்வாதமாக இருப்ப, உள்ளே வரும்போதும் ஆசீர்வாதமாக இருப்ப, உன்னோட மாப்பு செய்கிற தொட்டியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், உன் எண்ணெயை ஆசீர்வதிப்பேன், உனக்கு பிள்ளைங்க, இன்னும் வீடு வாசல் எல்லாம் உனக்கு நான் தருவேன், உனக்கு நான் உனக்கு பிள்ளைகள் சந்ததியாக குழந்தைங்க பிறப்பாங்க, அவங்களோடெல்லாம் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்ல வார்த்தைகளாக வரும்.
நீயோ கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்ட, அப்படிலாம் நல்ல நல்ல வார்த்தைகள் வந்து எல்லாமே உபாகமம் 1-14. அந்த உபாகமம் 1:15 63 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் சாபங்கள். அது என்ன சாபம்னா, நீ இதெல்லாம் நீ கட்டளையை மீறிட்ட, நீ நான் சொன்னபடி கேட்கல, அதனால பாரு உனக்கு மூல நோய் வந்திருக்கு, உனக்கு வந்து விரோதிகள் வராங்க, நீ நட்டு வச்ச பழத்தெல்லாம் எவனோ பிடுங்கி தின்னுட்டு போகிறான், உன்னால் வீடு கட்டி ஃபுல்லாக வாழ முடியல, உனக்கு எல்லாமே வந்து அறகுறையாக இருக்குது, உனக்கு இப்படிப்பட்ட நோய்கள் வந்திருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் சாபம். நீ வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம நீ வந்து வேற பக்கம் போயிட்ட, அதனால உனக்கு எல்லாமே சாபமாக முடிஞ்சிடுச்சின்னு சொல்லி சாபங்கள் தான் அதிகமாக இருக்குது. 40க்கு மேலே இருக்கக்கூடியது சாபங்கள். 28ஆம் அதிகாரம் உபாகமத்தில் நம்ம இந்த 14 ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடியவர்களா கர்த்தர் இந்த நாளில் நம்மளை நோக்கி கேட்குறாரு. நீ வா, நீ என்கிட்ட வா, என்கிட்ட ஆசீர்வாதங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் நீ சுதந்திரிச்சிக்கலாம், நீ வெற்றியோடு வாழலாம், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, வந்தாலும் அதை தீர்க்கிறதுக்கு வேதத்தில் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்லி இந்த வேதத்தை மேன்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒரு இம்மி கூட கீழே விழுகாது. அவருடைய வார்த்தை சுத்த வெள்ளியை போல, சுத்த புடமிடப்பட்ட பொன்னை போலன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேனிட்ட அப்பம் போல இருக்குது, தேனிட்ட பணியாரம் போல இருக்குது, அவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி, மதுரமானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை நம்ம கையில் பிடிச்சிட்டு வாசிச்சிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மகிமையை மக்கள் அறிந்து கொண்டாங்கன்னா அதை கீழே போட மாட்டாங்க, வாழ்நாள் ஃபுல்லாக இதே தான் வாசிச்சுட்டு இருப்பாங்க. பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம பார்த்தது கட்டளைகளை மீறக்கூடாது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கட்டளை கொடுக்குறோம் ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு பிள்ளைக்கு, இன்றைக்கி நீ சாயங்காலம் பைக் எடுத்துகிட்டு எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், நம்ம சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளை அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டு வீட்டிலே இருந்தான்னா அது ஆசீர்வாதம். அவங்க சொந்தக்காரன் வரும்போது இந்த பையன்தான் என் மூத்த மகன்னு சொல்லி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண பேச நல்லா இருக்கும். ஆனால் அந்த பையன் பாட்டுக்கு சொன்ன பேச்சு கேட்காம அவன் பாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு போயிட்டான்னா உங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்க வரும்போது எவ்வளோ மானக்கேடாக இருக்கும். எங்கே உங்கள் மூத்த பையனா அவன் பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்ற போயிட்டான்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ அசிங்கமாக இருக்கும், அவமானமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வரக்கூடாதுல்ல. அதனால நம்ம ஒரு கட்டளையை கொடுத்தா அதை மீறக்கூடாது. பிள்ளைங்க எப்படி ஒரு தாய் தகப்பனை வந்து நான் பிள்ளைகளுக்கு ஒரு போதிக்கிறதுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, அது மாதிரி ஆண்டவர் நம்ம எல்லாரையும் போதிக்கிறதுக்காக இருக்கிறாரு. நம்மளை போதிச்சு நல்வழிப்படுத்தி நல்ல ஆலோசனை கொடுத்து, இப்படி செஞ்சிடாத, அப்படி செஞ்சிடாத, இதுதான் சரியான வழி, இதில் வா அப்படின்னு சொல்கிற தெய்வம் நம்மளோட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்னு சொல்கிறாங்க, அதுதான் இந்த டாக்கிங் புக்குன்னு சொல்கிறாங்க. என்ன அது டாக் பண்ணுது? ஆண்டவர் பேசுகிறத உங்களுக்கு நல்லா கேட்கும். இந்த வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சமாதானம் கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறையா பேர் இந்துக்களாக இருந்தவங்க, ஆனால் இயேசு அண்டி வந்தவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த பைபிளை பற்றி மேன்மையாக சொல்லுவாங்க. அவங்க எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்னு கேளுங்க. அற்புதங்கள் நடந்திருக்கும் அவங்க வாழ்க்கையில், இல்லாமல் அவங்க வரமாட்டாங்க. அப்படி உள்ளவங்க ரொம்ப இந்த மதத்தை விட்டு நான் வரவே மாட்டேன்னு சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி நிறையா பேர் வந்துட்டாங்க. ஏன்னு சொன்னால் கர்த்தர் தான் தெய்வம், உண்மையுள்ளவர்னு கண்டுக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையிலே நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, நமக்கு சோத்திரம் ராஜா. நீங்கள் கொடுத்த கட்டளையின்படி நாங்கள் ஆண்டவரே முதலாவது உமக்கு மரியாதை செலுத்தும்படிக்கும், உம்மை தேடும்படிக்கும், உம்மை கனப்படுத்தும்படிக்கும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எல்லா ஆபத்துக்கும் விக்கினத்துக்கும் இன்னும் மோசடி மோசங்களுக்கும் விலக்கி அப்பா எங்களோட வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கண்டு கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்கும்படிக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அப்பா உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி ராஜா. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ, இந்த வார்த்தைகளை கேட்குறாங்களோ, உம்மண்டை வரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. ஒருத்தரையும் புறம்பே தள்ளாத தெய்வம் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி ராஜா. இந்த நாளில் அப்பா இந்து முஸ்லீம் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி பிரித்து விட்டதெல்லாம் மனுஷங்க பிரித்தனால இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரிவினை இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறீங்க. நீங்கள் படைத்த ஒவ்வொருவரையும் நீங்கள் நேசிக்கிறீங்க. அவங்க இந்துவானாலும் நீங்கள் நேசிக்கிறீங்க, முஸ்லீம் ஆனாலும் நேசிக்கிறீங்க, கிறிஸ்தவனாலும் நேசிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் படைத்த தெய்வம்.
அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க, மேன்மையாக வைங்க, உலகத்தில் எல்லாரை காட்டிலும் மேன்மையாய் வைங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you friends for watching this video and God bless you all.